10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So today we learn about the topic of lateral magnification in thin lens. ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அண்ட் தென் த சைன் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் தின் லென்சஸ். ஸோ இது சி த டயக்ராம் ஓ டேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சுங்கிற ஹைட்டில் ஓ டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓ டேஸில் இந்த ஒரு லைட்டு பாஸ் ஆகுது. ஸோ இந்த தின் லென்ஸில் இந்த த்ரோ த பிரின்சிபல் ஆக்சிஸில் நம்ம பார்த்தீங்க ஹெச்சுங்கிற ஹைட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோக்கல் பாயிண்டில் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம். அடுத்தது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு ஹெச்சுங்கிற பெர்பெண்டிகுலர் ஹைட்லேருந்து பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ரே வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இது ரெண்டும் எங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகும், எங்கே வந்து நமக்கு இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா ஹெச் டேஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெர்டட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் கிடைக்கிது. ஸோ இந்த தின் லென்ஸ்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். தின் லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வந்து யூன்னு சொல்லுவோம். நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த இன்வெர்டட் இமேஜ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம வி, அந்த இமேஜோட ரியல் இமேஜோடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் ஹெச் இஸ் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓ டேஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அடுத்தது ஹெச் டேஸ் அப்படிங்கிறது இன்வெர்டட் ரியல் இமேஜ். ஸோ நமக்கு கிடைச்ச இன்வெர்டட் ரியல் இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஐ டேஸில் ஹெச் டேஸ் அப்படிங்கிற அந்த ரியல் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்டு நமக்கு என்ன ஆகும், தலையில் பிம்பமாக பார்த்தீங்க அப்படின்னா விங்கிற டிஸ்டன்ஸில் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ த இன்வெர்டட் ரியல் இமேஜ் ஐ டேஸ் எங்கே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹெச் டேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா வி அப்படிங்கிற லென்த்து. ஸோ த லேட்ரல் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோம், இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது லேட்ரல் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். தலையில் உருப்பெருக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தலையில் உருப்பெருக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐ டேஸில் இருக்குது. ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ரேஷியோ ஆஃப் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது எம் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஐ டேஸ் டிவைடட் பை ஓ டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெச் டேஸ் டிவைடட் பை ஹெச் அப்படின்னு சொல்லாது. சரிங்களா? ஹெச் டேஸ் டிவைடட் பை ஹெச் அப்படின்னும் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இங்கே வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா PO டேஸ் இந்த ட்ரையாங்கிள். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா PI டேஸ் அப்படிங்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் PO டேஸும் ட்ரையாங்கிள் PI டேஸ் அப்படிங்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இப்போ நம்ம மேக்னிஃபிகேஷன் பார்த்துருக்குறோம். மேக்னிஃபிகேஷன் என்னது, இமேஜோடைய ஹைட்டு ஐ டேஸ் டிவைடட் பை ஓ டேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஐ டேஸ் அப்படிங்கிறது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த இமேஜ் ஃபார்மேஷன் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லென்ஸ்லேருந்து இமேஜ் ஃபார்மேஷனுக்கான டிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ டேஸ் இஸ் ஈக்குவல் டு PI அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ V டிவைடட் பை U. சரிங்களா? மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் the ratio between the distance of the image and distance of the object v divided by u அப்படின்னு எழுதலாம்.
ஸோ வாட் இஸ் தென் வி, பிஐ இஸ் த வி. அடுத்தது பிஓ அப்படிங்கிறது என்னது யூ. ஸோ ஐ டேஸ் டிவைட் பை ஓ டேஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ டிவைட் பை பிஓ. ஸோ இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு நம்ம இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைன் கன்வர்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். சைன் கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இமேஜோடைய டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவில் இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பை அப்ளையிங் சைன் கன்வர்ஷன் இதுலேருந்து மைனஸ் ஹெச் டேஸுங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், மைனஸ் ஹெச் டேஸ் டிவைடட் பை ஹெச் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஹெச் டேஸ் அப்படிங்கிறது எங்கள் இமேஜோடைய இந்த ஹைட். ஸோ இது வந்து வி. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து வி அப்படிங்கிறது லென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மைனஸ் யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னது? ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு பிஐ டிவைடட் பை பிஓ. இதை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் ஹெச் டேஸ் பை ஹெச்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா வி டிவைடட் பை மைனஸ் யூ அப்படின்னு எழுதலாம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் டேஸ் டிவைடட் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணு. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இமேஜோடைய அந்த ஹைட்டு தென் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மைனஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ அது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் டிவைட் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை யூ அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ த மேக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ் ஃபார் ரியல் இமேஜ். ஸோ மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் இமேஜுக்கு நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கும். ஸோ ரியல் இமேஜுக்கு மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இந்த விர்ச்சுவல் இமேஜுக்கு எப்படி இருக்கும் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் திஸ் கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ நம்ம எடுத்துக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி டேஸ் பை வியோட யூவோட வேல்யூ எப்படி இருக்கும், மேக்னிஃபிகேஷன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும் அண்டு லெஸ் தேன் 1 இருக்கும். சரிங்களா? இது ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஸோ இன் திஸ் கேஸில் கான்வெக்ஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் லெஸ் தேன் 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஹெச் டேஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ அப்படின்னு சொல்லலாம், இல்லை எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச் எப்படி வேணாலும் சொல்லலாம். த ஹைட் ஆஃப் த இமேஜ், த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் அண்ட் தென் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த மேக்னிஃபிகேஷனையும் இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணுறோம், லென்ஸ் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணி இன் டெர்ம்ஸ் ஆஃப் எதில் எழுதுகிறோம் அப்படின்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் எழுதும் போது த எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச், எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச் அல்லது வி பை யூ எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஹெச் டேஸ் பை ஹெச்னு எழுதிக்கலாம், இல்லை வி பை யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் தெரியும், 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இது கூட கம்பைன் பண்ணி இது நம்ம வந்து லென்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுறதுனால எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எஃப் ப்ளஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஹெச் டேஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த ஃபோக்கல் லென்த், எஃப் டிவைடட் பை ஹெச் அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ இது எப்படி சார் வந்துச்சு, எஃப் டிவைடட் பை எஃப் ப்ளஸ் யூ எப்படி வந்துச்சு, இது நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாலேருந்து எப்படி கொண்டு வரது, லென்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க, லென்ஸ் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன் எடுத்துங்க, 1 டிவைடட் பை வி மைனஸ் 1 டிவைடட் பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஃப். இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுற அப்படின்னா யூவால் மல்டிப்ளை பண்ணு, ரெண்டு சைடும் யூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் u divided by v minus u divided by u is equal to u divided by fன்னு கிடைக்கும். சரியா? ஸோ u divided by u நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் டைம்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னா கேன்சல் பண்ணிவிடு. இதை கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா u divided by v minus 1 is equal to u divided by fன்னு கிடைக்கும். ஸோ இந்த -1 டைம் என்ன பண்ணுற அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு கொண்டு போ, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போ. ஸோ u divided by v is equal to u by f ப்ளஸ் 1 கிடைக்கும். நம்ம இங்கே இருக்கிற -1 என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, u divided by v is equal to இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா u ப்ளஸ் f divided by fன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன வேணும், இங்கே v divided by u தான் வேணும், v divided by u தான் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுற அப்படின்னா இன்வெர்ஸ் பண்ணால்
v divided by u is equal to f divided by f plus u அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம எந்த லென்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னா f divided by f plus u அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா h dash by h is equal to f minus v divided by f இப்படியும் நம்ம எழுதலாம். ஸோ லென்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி f minus v divided by f அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நம்ம எப்படி கொண்டு வரது சார், லென்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுற, லென்ஸ் ஈக்குவேஷனை என்ன பண்ணுற அப்படின்னா வியால் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணேன், v divided by v minus v divided by u is equal to v divided by f அப்படின்னு கிடைக்கும். ஸோ v divided by v இந்த காமன் டைம்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னா கேன்சல் பண்ணால் 1 minus v by u is equal to v by f அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 1 minus v by u is equal to v by f, இந்த மைனஸ் ஆஃப் v by u என்ன பண்ணுற அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்டு, இந்த v by f என்ன பண்ணுற அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டர்சேஞ்ச் பண்ண, அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண அப்படின்னா 1 minus v by f is equal to v by uன்னு கிடைக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ஏன்னா நமக்கு என்ன தேவை, v by u தான் தேவை. ஸோ v by u கிடச்சிருச்சு. இந்த v by u என்ன பண்ணுற அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணு, f minus v divided by f is equal to v by u அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு, m is equal to h dash by h is equal to v by u பதிலாக f minus v divided by f அப்படின்னு எழுதலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழ் உருப்பெருக்கப்பட்ட பிம்பம். ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷனோடைய வேல்யூ அப்படின்னா என்னது, h dash by h அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா h டேஷும் ஹெச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை வியும் யூவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷனை டைரெக்டாக நீ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அது ரெண்டும் கொடுக்கல, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் த விர்ச்சுவல் இமேஜ் கொடுக்கல அப்படின்னா எதை யூஸ் பண்ணணும், லென்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணலாம், இந்த மேக்னிஃபிகேஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். The magnification value is negative for real image. ரியல் இமேஜுக்கு மேக்னிஃபிகேஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து m is equal to v by minus u அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ the magnification is negative for real image and positive for virtual image. விர்ச்சுவல் இமேஜுக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ m is equal to v, அந்த v பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ m is equal to v divided by minus u அப்படிங்கிறது தான் இங்கே சென்டென்ஸாக சொல்கிறோம். த மேக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ் ஃபார் ரியல் இமேஜ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன் திஸ் கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும், திஸ் கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா த மேக்னிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ இதுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ m is equal to h dash by h அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா m is equal to v by u. ஸோ இப்போ இதனோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அண்டு லெஸ் தென் 1 விட கம்மியான வேல்யூவாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 6.13. ஸோ இதனோட கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா a biconvex lens has radius of curvature 20 cm. ஸோ ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து, இது கான்வெக்ஸ் லென்ஸ் கிடையாது, பைகான்வெக்ஸ். ஸோ ஒரு பக்கம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். ஸோ அந்த பைகான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 20 cm அண்டு 15 cm ஃபார் த 2 கர்வ்டு சர்ஃபேஸ். இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் நம்ம வந்து C1 C2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து 20 cm அண்ட் அனதர் ஒன் இஸ் 15 cm. த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ் இஸ் 1.5. ஸோ இங்கே வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.5 இருக்குது. எனக்கு இது ஒரு கிளாஸ் மீடியம் அப்படிங்கிறனால நம்ம வந்து 1.5 அப்படின்னு. ஸோ அடுத்து வாட் இஸ் தென் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் இட்ஸ் ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வில் த ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் இஃப் த லென்ஸ் இஸ் ஃப்ளிப்டு பை த சைடு. ஸோ இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து மாறுமா, இந்த லென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வைக்கிறோம். ஸோ லென்ஸை திருப்பி வைக்கிறதுனால நமக்கு ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து நல்லா பார்க்கணும். ஸோ இது இதனுடைய கான்வெக்ஸ் லென்ஸ் கிடையாது, இது வந்து பைகான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இப்போ இதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸாக இருக்கும். ஒன்று வந்து 20 cm, இன்னொன்று வந்து 15 cm. ஸோ அப்போ 20 cm 15 cm இருக்கும்போது
இதனுடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்ணும்போது ஸோ இன்கேஸ் இந்த பைகான்வெக்ஸ் லென்ஸை நம்ம திருப்பி வைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறது மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 டயக்ராம் போட்டிருக்கிறோம். இந்த டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத அப்படியே வச்சுக்கோ, ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்து அப்படியே வச்சுக்கோ. ஸோ செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைகான்வெக்ஸ் லென்ஸை என்ன பண்ணுற, ஃப்ளிப் பண்ணுற, திருப்பி வச்சுக்க. ஸோ அப்படி திருப்பி வச்சோம் அப்படின்னா அங்கே என்ன ஃபோக்கல் லென்த் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைகான்வெக்ஸ் லென்ஸை என்ன பண்ணுற அப்படின்னா இந்த பொசிஷனில் வையே. ஸோ ஃபார் எ பைகான்வெக்ஸ் லென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும். சரியா? அந்த இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோ, இது வந்து செகண்ட் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா R1 = 20 சென்டிமீட்டர். ஸோ R1 = 20 சென்டிமீட்டர். இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துக்கோ. ஸோ செகண்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நெகட்டிவ் R2 = 15 சென்டிமீட்டர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா R1 = 20 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோ. செகண்ட் சர்ஃபேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2 = 15 சென்டிமீட்டர். இது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = 1.5. ஸோ R1 அப்படிங்கிறது பைகான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ன்னு எடுத்துக்கோ, 20 சென்டிமீட்டர். அண்ட் R2 = -15 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு R1, R2 அடுத்தது வந்து n 3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எடுத்துக்கலாம். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எடுத்துக்கிட்டு 1/f = n-1 1/R1 - 1/R2. ஸோ இதுதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இதில் இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 - 1/1/20. R1ங்கிறது என்னது, R1 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். ஸோ R1 = 20 அப்படின்னு எடுத்துக்கோ, -1/R2. R2ங்கிறது என்னது, ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் சர்ஃபேஸ், ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ அந்த செகண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம -15 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 1/20 - 1/-15. ஸோ இப்போ இது என்ன ஆகும், 1/20 ப்ளஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/20 + 1/15. ஸோ இது ரிமைனிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கோ. ஸோ இது வந்து ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ அதிகமாக வரும். அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இப்படி என்ன 20க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்து அப்படின்னா 60 கிடைக்கும். ஸோ இப்போ கீழே 60 இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 டைம்ஸ் ஆஃப் 20 தான் 60. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் 15 வந்து 60. ஸோ இப்போ 1.5 - 1 1.5 - 1 = 0.5. இது எல்சிஎம் எடுத்தோன்னா 3 + 4/16 கிடைக்கும். அது 7/60. ஸோ 0.5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஸோ 1/2 இந்த 0.5 1/2 × 7/60. ஸோ இப்போ 7/120. சரிங்களா? இது வந்து என்னது 1/f வேல்யூ. ஸோ நமக்கு என்ன வேணும், ஃபோக்கல் லென்த் வேணும். ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f = ஸோ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணுற அப்படின்னா தலையில் மாற்றிக்கோ. ஸோ இப்போ f = 120/7. ஸோ இஸ் ஈக்குவல் டு 17.14 சென்டிமீட்டர். சரியா? ஸோ இப்போ இங்கே ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஆஸ் த ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ் த லென்ஸ் இஸ் ஏ கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லென்ஸ் வந்து என்ன லென்ஸு, ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குவிக்கக்கூடியது. ஸோ கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது ரெண்டாவது டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளிப் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, வில் த ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் இஃப் த லென்ஸ் இஸ் ஃப்ளிப்டு பை த சைடு. ஸோ இந்த சைடு என்ன பண்ணுற அப்படியே ஃப்ளிப் பண்ண அப்படின்னா அப்படியே திருப்பி வச்சா அப்படின்னா இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே திருப்பி வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு R1 R2 வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ n = 1.5 தான். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர். அது வந்து பாசிட்டிவ். செகண்ட் சர்ஃபேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். அது வந்து நம்ம நெகட்டிவில் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ 1/f = n-1 1/R1 - 1/R2. ஸோ என்னோட வேல்யூ 1.5. ஸோ 1.5 - 1. R1ஓட வேல்யூ என்னது 1/15 - 1/-20. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் என்ன வந்து நம்ம சொல்யூஷன் பார்த்தோமோ அதே தான்.
ஸோ 1.5 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0.5. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 7/60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 0.5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 7/60 எழுதலாம். ஸோ டோட்டலாக 7/120. ஸோ ஃபோக்கல் லென்த் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 120/7. சரியா, இங்கே வந்து கிடச்சிருக்குது என்ன, அது 1/f தான் கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா f தான் வேணும். அப்போ f இஸ் ஈக்குவல் டு 120/7 இஸ் ஈக்குவல் டு 17.14 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து லென்ஸை ஃப்ளிப் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, வேல்யூ சேம் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. சரியா, இன்கேஸ் இப்போ வந்து நம்ம லேபில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு லென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்க, ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணுற போது லென்ஸை வந்து திருப்பி வச்சாலும் நமக்கு என்ன பண்ணோம், அதே ஃபோக்கல் லென்த் தான் கிடைக்கும். சரிங்களா, ஸோ லென்ஸை திருப்பி வைக்கிறதுனால நமக்கு ஃபோக்கல் லென்த் வந்து எக்காரணத்து கொண்டும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பைகான்வெக்ஸ் லென்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளிப் பண்ணி வச்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது சேம் வேல்யூ தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகாது. எதனால், ஃப்ளிப் பண்ணி வைக்கிறதுனால. சரிங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சைட்லேருந்து நம்ம திருப்பி வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுனால நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லென்ஸுக்கு தான். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி லென்ஸ். ஸோ எந்த லென்ஸ் எடுத்தாலும் நம்ம வந்து இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எந்த லென்ஸாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த டைரக்ஷனில் வச்சு செஞ்சாலுமே அதனுடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு சேமாக தான் வரும். சரிங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த சைடு தான் வைக்கணும், ஸோ சார் வந்து ஒரு டைரக்ஷனை வச்சு சொல்லித்தராரு. ஸோ லென்ஸை வந்து இது இந்த சைடு லெஃப்ட் வச்சுக்கோ, அது ரைட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தந்தார் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாற்றி வச்சுட்டாங்கன்னா அப்போ வந்து வேல்யூ மாறுமா சார் அப்படின்னா மாறாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 6.13. ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த பைகான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ லென்ஸை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி வச்சாலும் இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு எக்காரணத்தை கொண்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன், லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் தின் லென்சஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னது, மேக்னிஃபிகேஷன் m is equal to h'/h அப்படின்னு எழுதலாம், இல்லை m is equal to v/u அப்படின்னு எழுதலாம். ஸோ லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சார் எழுதுறது, இல்லை வந்து அந்த லென்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சார் இது வந்து மேக்னிஃபிகேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, அப்போ m is equal to f/f+u அப்படின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா m is equal to f-v/f. ஸோ இந்த ரெண்டு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன டைம், இது லென்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி மேக்னிஃபிகேஷனை கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலா. சரிங்களா, ஸோ m is equal to h'/h அப்படின்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லென்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த மேக்னிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அப்போ m is equal to f/f+u அப்படின்னு எழுதலாம், இல்லைனா f-v/f அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ராப்ளம் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இமேஜோட ஆப்ஜெக்ட் இமேஜோடைய ஹைட்டு கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த இமேஜ் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ஃபோக்கல் லென்த் கொடுத்துருந்தாலும் சரி, எது கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்னிஃபிகேஷனை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்.